மம்மி, நீங்க வந்துட்டீங்களா? எதுக்காக இப்ப அழற? நான் தான் வந்துட்டல, இனி எல்லாம் சரியாயிடும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ரொம்ப கவலையா இருக்கு. அவருக்கு எப்படியாவது உடம்பு சரியாயிடும்னு நினைச்சேன். இவ்ளோ நாளாகியும் உடம்பு சரியாகவே இல்ல. நான் இங்க வந்துட்டல, இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா சரியாயிடுவாரு. ஆனா நீங்க இங்க இருந்தா அப்பா அங்க தனியா என்ன பண்ணுவாரு பாவம்? இங்க தனியா இருக்க போறது நான் தான், உங்க அப்பா இல்ல. அவர் ஹாயா வாக்கிங் போயிட்டு ஜாலியா இருக்க மனுஷன். அவரை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ் தான் உலகம். சரி வா போலாம். உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காருன்னு பாக்கலாம். ஆமா, வா வா போலாம். நீங்களே பாக்குறீங்கல்லம்மா இவரோட கண்டிஷனை. டாக்டர் மருந்து மாத்திரன்னு எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. ஆனா இவருக்கு எதுவுமே சரியாகல. மாப்பிள்ளைக்கு இப்ப எல்லாம் சரியாயிடும். ஏன்னா நான் தான் வந்துட்டேன்ல. வா, அவர் என்ன பண்றாருன்னு போய் பாப்போம். மாப்பிள்ள என்ன பண்றீங்க? அத்த நீங்களா? அட படுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. படுத்துக்கோங்கன்னு சொல்றல, உங்களை பார்க்க தான் நான் இங்க வந்தேன். சுஷ்மா, கிளாஸ்ல போய் தண்ணி எடுத்துட்டு வா. அந்த போறேம்மா. இங்க பாருங்க மாப்பிள்ள, ஸ்பெஷலா ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன். இத குடிச்சதும் எல்லாமே சரியாயிடும் பாருங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க, இத குடிங்க. எந்திரிச்சு உட்காந்து பொறுமையா குடிங்க. கமான், மெதுவா பாத்து. இன்னும் கொஞ்சம் இருக்கு. மம்மி, மம்மி, இன்னைக்கு கண்டிப்பா நான் பாட்டி கூட தூங்க மாட்டேன். சிண்டு, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அப்பாவுக்கு இப்ப உடம்பு சரியில்லை. அப்பா கூட இப்ப நீ தூங்குனா உனக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும். முடியாது முடியாது, நான் உங்க கூட தான் தூங்குவேன். அட, அடம் பிடிக்க கூடாது. அப்பா கூட தூங்குனா அப்புறம் உனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துரும், பாத்துக்கோ. இல்ல இல்ல, நான் உங்க கூட தான் தூங்குவேன், பாட்டி கூட தூங்க மாட்டேன். சொல்ற பேச்சு கேட்டுட்டு ஒழுங்கா பாட்டி கூட போய் தூங்கு, இல்லன்னா அடிதான் விழும். எங்க கூட தூங்கணுமா உனக்கு? வா எந்திரி. ரொம்ப அடம் பிடிக்கிற. கிளம்பு கிளம்பு. அடிக்காத நிறுத்து. அவனுக்கு என்ன தெரியும்? அம்மா உங்களுக்கு சொன்னா புரியாது அவன. விடு. இங்க நடக்கிறது உங்க அப்பா ராஜ்யம் இல்ல, உங்க அம்மா ராஜ்யம். நீ போய் அமைதியா சிண்டு ரூம்ல படுத்து தூங்குற வழிய பாரு. நான் உன் ஹஸ்பண்டையும் குழந்தையும் பார்த்துட்டு இதோ இங்க படுத்து தூங்கிக்கிறேன், ஓகேவா? அவருக்கு ஏதாவது தேவைன்னா நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத, போய் தூங்கு போ. அட கடவுளே, என்னாச்சு? என்னாச்சு? ஏதாவது வேணுமா? எதுவும் கொண்டு வரவா? என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு ஏதோ ரொம்ப பதட்டமா இருக்கு. பதட்டமா இருக்கீங்களா? அதான் நான் பக்கத்துல இருக்கேன்ல. நான் போய் உங்களுக்கு மருந்து கொண்டு வரேன். இத குடிங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சரி, ஓகே. இப்ப நிம்மதியா படுத்து தூங்குங்க. அட ஐயா, என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப எழுந்துக்கிறீங்க? நான் பாத்ரூம் போகணும். எனக்கு போகிறதுக்கு பயமா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல, வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். பாத்து, ஜாக்கிரதை, பாத்து. என்ன பிடிச்சுக்கோங்க. வாங்க போலாம். பார்த்து ஜாக்கிரதை.
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. மேடம், நான் கொஞ்சம் வித்தியாசமாக நேற்று ஒன்று பார்த்தேன். என்ன பார்த்த சொல்லு. நைட்டு நான் தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்தேன். அப்போ சாரு உங்கள் அம்மாவோட இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு நடந்து போனார் மேடம். அது மட்டும் இல்லை, 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி அதனால இருந்துச்சு. அவரோட கண்டிஷன் உனக்கு தெரியும்ல. எங்க அம்மா அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அது உனக்கு பார்க்க தப்பா தெரியுதா? யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்கல்ல மேடம்? உடம்பு சரியில்லாத மருமகனுக்கு மாமியார் உதவி செய்யறதா நினைச்சுப்பாங்க. நீ இப்படி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. அவங்க என்னோட அம்மா. கஷ்டப்படுற ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இதுவும். அவர் அவங்களுக்கு ஒரு பையன் மாதிரி. இல்லை மேடம், நான் அப்படி சொல்ல வரல. என்ன சொல்ல வர? நீ மட்டும் உன் வேலையை கரெக்டா பாத்திருந்தனா எங்க அம்மாவை கூப்பிட வேண்டிய அவசியமே எனக்கு வந்திருக்காது. அவங்களுக்கு தான் இப்ப தேவையில்லாத கஷ்டம். வந்து சிட்டுக்கு பாலை சூடு பண்ணு. டிவி சீரியல் பாக்குறத நிறுத்திட்டு வேலையை கவனி. மகன் மாதிரியா? மகன் ஒன்றும் இல்லைல்ல. எனக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? அவங்களுக்கே எந்த கவலையும் இல்லை, எனக்கு என்ன? எஸ் டாக்டர், சொல்லுங்க. ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. மருந்து எடுத்துக்கிறத நிறுத்திக்க சொல்லுங்க. இதுக்கு மேலே அதெல்லாம் தேவைப்படாது. ஓ அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். ஷிட், கதவை லாக் பண்ணிட்டு எங்க போய் தொலைஞ்சா? அம்மாடி கொஞ்சம் நில்லு. வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. அம்மாடி, ஆண்டி டோர் லாக் பண்ணிட்டு எங்க போயிட்டாங்க? ஒரு சித்தி மாசமா 1.5 மாசமா வீட்டில் இல்லை. அப்படியா? போகும்போது ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? அது வந்து சுஷ்மா அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. போனாங்க. சரி Okay, சித்தப்பா, uncle, நான் வேலை வரேன். இருக்கு. நான் வணக்கம். கிளம்புறேன். வாமா. ஓகே. ஹலோ. ஹலோ, சொல்லு. இப்போ நீ எங்க வேற எங்க இருக்க? இருப்பேன்? சுஷ்மா வீட்ல தான் நான் இருக்கேன். சரி, ஓகே. எப்ப நீ இங்க திரும்ப வருவ? அவ ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியானதும் வந்துருவேன். அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு. ஓகே, அப்படின்னா கொஞ்ச நாள்ல திரும்ப இங்க வந்துருவதானே? திரும்ப வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு ஹை ஃபீவரா இருக்கே. நான் திரும்ப வந்தா உங்களுக்கு ஓகே தானே? நீ திரும்ப வரணும்னு அவசியம் இல்ல. உனக்கு தான் இப்ப ஹை ஃபீவர் இருக்கே. அங்கேயே நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஃபீவர் குறைஞ்சதும் அப்புறம் நீ வந்தாலே போதும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. சொல்லுங்கப்பா. சுஷ்மா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க சொல்றாங்க. அவங்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. அம்மாக்கு என்னாச்சு? இங்க பாருமா, அவங்களுக்கு என்னாச்சுன்னு உனக்கு தான் தெரியும். இப்பதான் நான் அவகிட்ட போன்ல பேசினேன். அவ தான் என்கிட்ட ஹை ஃபீவரா இருக்குன்னு சொன்னா. அவனால ரெஸ்ட் எடுக்கட்டும். குணமானதுக்கு அப்புறம் அவளை அனுப்பி வைமா. இங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ஓகேவா? திடீர்னு அம்மாக்கு என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா தானே இருந்தாங்க. வாங்கம்மா. அப்பா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அப்பா ஃபோன்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னாரு. எதுக்காக நீங்க என்கிட்ட சொல்லல அத? அது வந்து வீட்டுக்கு வர சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு. என் மருமகன் வேற வீக்கா இருக்காரு. அப்புறம் எப்படி நான் அங்க போக முடியும் சொல்லு? உங்க அப்பா தனியாவே இருந்து பழக்கப்பட்டவர். அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. அவர்கிட்ட போய் சொன்னது நல்லதா போச்சு. இப்ப நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அதெல்லாம் ஓகே தாம்மா. ஆனா இந்த வீட்டுக்கு நீங்க வந்து 1 மாசம் ஆகுது. அப்பா அங்க தனியா இருக்காரு. அவரை நினைச்சு கவலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்ன விட இப்ப இவருக்கு பரவாயில்ல. இவர் நல்லா தான் இருக்காரு. என்ன வீட்டை விட்டு போக சொல்ற? அதை தானே இப்ப நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற? இந்த வீட்டுல நான் உனக்கு ஒரு சுமை ஆயிட்டேன்ல. இல்லம்மா, இல்ல, நான் அப்படி சொல்லல. போதும். சரிங்க மாப்பிள்ள, நீங்க எனக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. நான் நாளைக்கே இங்க இருந்து கிளம்பிடுறேன். இல்லம்மா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது அப்பா தனியா இருக்காருல்ல, அதான்.
அதெல்லாம் போக நான் எப்படிமா உங்களை சுமையா நினைப்பேன் சொல்லுங்க. அவ யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் சொல்லல, மம்மியோட ஃப்ரெண்டு தான் இது சொன்னாங்க.